வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் தீவிரமாகும் பதற்றம். ஈரானிய கப்பலை தடுத்து நிறுத்திய அமெரிக்க போர்க்கப்பல். நாட்டில் இன்று முதல் பேருந்து ரயில் சேவைகள் அதிகரிப்பு. புத்தாண்டில் விசேட சோதனை. 400க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் மீது சட்ட நடவடிக்கை. மாற்றியமைக்கப்பட்ட இலக்க தகடுகளை கண்டறிய விசேட நடவடிக்கை. மீண்டும் நீர்வட்டு அமிழ்படுத்தப்படுமா? வெளியான முக்கிய அறிவிப்பு. பெரும்பான்மையை காட்டி நிலக்கரி மோசடிக்காரர்களை பாதுகாக்க முடியாது. முஜிபுர் எம்பி காட்டம். இணையவழி நிதி மோசடிகளுக்காக இலங்கை வந்த 9 சீனர்கள் கட்டுநாயக்கவில் கைது. யாழில் 11 வயது சிறுமியை சீரழித்த 38 வயதுடைய அயல்வாசி கைது. நாட்டின் வீழ்ச்சியடைந்து செல்லும் பொருளாதாரத்தை ரணிலால் மாத்திரமே கட்டியெழுப்ப முடியும். வஜ்ர சூளுரை. நாட்டின் பல பகுதிகளில் இன்று அதிகரித்த வெப்பநிலை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. ஹார்முஸ் நீரிணை வழியாக வெளியேற முயன்று மற்றொரு ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படையின் தாக்குதல் கப்பல் வெற்றிகரமாக தடுத்து திருப்பி அனுப்பியுள்ளது. ஈரானிய கொடியுடன் பயணித்த இந்த சரக்கு கப்பலை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கையில் USS எஸ்பியூரன்ஸ் என்ற அமெரிக்க போர்க்கப்பல் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இக்கப்பலுடன் சேர்த்து ஈரானிலிருந்து புறப்பட்ட சுமார் 10 கப்பல்கள் இதுவரை அமெரிக்காவினால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக விதிக்கப்பட்ட கடற்படை தடைகள் அமுலாகி இன்றுடன் 3 நாட்கள் நிறைவடைகின்றன. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% கொண்டுள்ள ஹோர்முஸ் நீரிணை ஊடான போக்குவரத்தை கட்டுப்படுத்தி ஈரான் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவதே இந்த தடையின் நோக்கமாகும். இந்த நடவடிக்கையில் 10,000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர், 12க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் பல விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் ஈரானுடன் தொடர்பில்லாத ஏனைய நாடுகளின் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயன்றால் அங்கிருக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரான் ஏவுகணைகள் மூலம் மூழ்கடிக்கும் என ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனியின் இராணுவ ஆலோசகர் மொஹ்சன் ரெசாய் எச்சரித்துள்ளார். ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையின் காவல்துறையாக மாற விரும்புகிறார். இது உண்மையிலேயே உங்கள் வேலையா? அமெரிக்கா போன்ற ஒரு வலிமையான இராணுவத்தின் வேலை இதுதானா என கேள்வி எழுப்பினார். அமெரிக்காவின் இந்த போர்க்கப்பல்கள் ஈரானின் முதல் ஏவுகணை தாக்குதலுக்கே மூழ்கடிக்கப்படும் என்றும் இவை அமெரிக்க இராணுவத்திற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க கப்பல்கள் ஈரானின் ஏவுகணை இலக்குகளுக்கு மிக அருகில் இருப்பதாகவும் அவற்றை அழிக்கும் திறன் ஈரானிடம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை ஹோர்முஸ் நீரிணையில் வளமையான கப்பல் போக்குவரத்தை மீள கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சீனா ஈரானிடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. சீன வெளியுறவு அமைச்சர் மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஆகியோருக்கிடையில் நேற்று இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போதே இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஒரு சர்வதேச கடல் வழிப்பாதை என்பதால் அங்கு கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதேவேளை நீரிணையை அண்டியுள்ள நாடு என்ற ரீதியில் ஈரானின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் சட்டப்பூர்வமான உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். பிராந்தியத்தில் அமைதி மற்றும் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு சீனா தொடர்ந்தும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்குவது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள நாடு முழுவதும் இன்று முதல் 50 முதல் 60% அளவில் பேருந்து சேவைகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் தனியார் பேருந்து சேவைகள் நாளை முதல் வழக்கம் போல் இயங்கும் என்று சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரட்ன குறிப்பிட்டார். நேற்று வேலை நாளாக இருந்த போதிலும் பயணிகள் பற்றாக்குறை இருந்ததாகவும் இதன் காரணமாக ஏராளமான பேருந்துகள் பயணிகள் இல்லாமல் இயங்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் இன்றிலிருந்து ரயில் பயணங்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி இன்று சுமார் 120 ரயில் பயணங்களை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என திணைக்களத்தின் போக்குவரத்து கண்காணிப்பாளர் அசங்க சமரசிங்க தெரிவித்தார். இன்று காலை மற்றும் மாலை வேளைகளில் அலுவலக ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும் என்றும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் நடத்தப்பட்ட விசேட சோதனைகளில் 400க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1 முதல் 12 வரை மேற்கொள்ளப்பட்ட சுமார் 2000 சோதனைகளில் 12,000க்கு மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள் சோதனை செய்யப்பட்டதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் சமில் முத்துகுடா தெரிவித்துள்ளார். இதன்போது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்தல் போன்ற குற்றங்களுக்காக இந்த வர்த்தக நிலையங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டன. எதிர்வரும் வெசாக் மற்றும் பௌர்ணமி பண்டிகைகளை அடையாளமாக கொண்டும் இதுபோன்ற சோதனைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தால் வழங்கப்பட்டு தரைநிலைப்படுத்தல் பதிவிலக்க தகடுகளை மாற்றியமைத்து வாகனங்களை செலுத்துவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பு பிரதி பொலிஸ்மா அதிபர் WPJ சேனதீர தெரிவிக்கையில், புதிதாக பதிவு செய்யப்படும் வாகனங்களுக்கு முறையான பதிவு எண்கள் வழங்கும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படாத சூழலை பயன்படுத்தி சில கடத்தல்காரர்கள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் சட்டவிரோத நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை தடுக்கும் நோக்கில் தரப்படுத்தப்பட்ட இலக்க தகடுகளை பயன்படுத்துவதை உறுதி செய்யுமாறு மோட்டார் வாகன ஆணையாளருக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தற்போது பல வாகன உரிமையாளர்கள் வெவ்வேறு வண்ணங்கள், எழுத்துருக்கள் மற்றும் இலச்சினைகள் அடங்கிய அலங்கார இலக்க தகடுகளை பயன்படுத்தி வருகின்றனர். இத்தகைய நடைமுறையை ஒழுங்குபடுத்தவும் வீதி பாதுகாப்பு விதிகளுக்கு முரணாக செயல்படுவோரை கண்டறியவும் நாடு முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட உள்ளன. விதிகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படுவதுடன் சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நிலவும் வறட்சியை கருத்தில் கொண்டு மீண்டும் திட்டமிட்ட ரீதியிலான நீர்வெட்டு அமல்படுத்தப்படுமா என்பது குறித்து எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு பின்னரே தீர்மானிக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதுவரை அவ்வாறான தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை என அந்த சங்கத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக சபையிடமுள்ள மட்டுப்படுத்தப்பட்ட நீர் கொள்ளளவை முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் கடந்த 2ஆம் தேதி முதல் தொகுதி வாரியாக நீர்வெட்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தின் ஹோமாகம, பாதுகோ உள்ளிட்ட பல பகுதிகளில் கட்டம் கட்டமாக நீர்வெட்டு முன்னெடுக்கப்பட்டது. எனினும் சித்திரை புத்தாண்டு மற்றும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்க்கும் நோக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி முதல் இந்த நீர்வெட்டு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. இருப்பினும் பண்டிகை காலத்தின் பின்னர் நிலவும் வானிலை மற்றும் நீரின் கையிருப்பு என்பவற்றை மீளாய்வு செய்த பின்னரே அடுத்த கட்ட நீர் விநியோகம் தொடர்பான உத்தியோகபூர்வ தீர்மானம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் தமக்கிருக்கும் 3/2 பெரும்பான்மையை பயன்படுத்தி நிலக்கரி மோசடியில் ஈடுபட்டு அமைச்சரை அரசாங்கம் பாதுகாத்தாலும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்திய தீர்வோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் தனது பெரும்பான்மையை பயன்படுத்தி நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிக்கும் என்பது அவருக்கு முன்பே தெரியும். ஆனால் ஊழலுக்கு இடமளிக்க மாட்டோம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் என்று மோசடிக்கு ஆதரவாக வாக்களித்து தங்களை காத்து கொண்டுள்ளனர் என்பதை மக்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற பாரிய மோசடிகளில் ஒன்றாக இதனை வர்ணித்த முஜிபுர் ரஹ்மான், தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவினால் நாட்டிற்கு நேரடியாக 22 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்றும் இது அரச கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையிலேயே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த மோசடிக்கு அமைச்சர் குமார ஜெயக்கொடி மாத்திரம் பொறுப்பல்ல, இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஜனாதிபதி உள்ளிட்ட முழு அமைச்சரவையுமே பொறுப்பு கூற வேண்டும். நாடாளுமன்றத்தில் பிரேரணையை தோற்கடித்ததால் இந்த பிரச்சனை முடிந்துவிடாது. சட்ட நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் எவ்வளவுதான் அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல்வாதிகளை பாதுகாத்தாலும் மக்கள் பணத்தை சூறையாடிய எவரும் சட்டத்திலிருந்து தப்ப முடியாது என்றும் முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்துள்ளார். வெடுக்குநாரி மலை தொடர்பில் சிலர் வண்டமுருகன் போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். வெடுக்குநாரி மலையை இந்த அரசாங்கம் சுவீகரிக்கப் போகின்றார்களா இல்லையா என்பது தொடர்பில் வெளிப்படையாக கூற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். வவுனியா நெடுங்கணியில் அமைந்துள்ள வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் பௌத்தர்களுக்கு உரியது என புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருந்தார். எனினும் இதனை அமைச்சர் சந்திரசேகர் மறுத்திருந்தார். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்தவை வருமாறு: சிலர் வண்டு முருகன் போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்கள் போல் பதில் பேச முடியாது. ஒரு விடயம் தொடர்பிலே பேசும்போது தெளிவான கருத்துக்களை கூற வேண்டும். வடுக்குநாரி மலையை சுவீகரிக்கப் போவதாக
இந்த அரசாங்கத்தின் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் புத்த சாசன அமைச்சர் தமிழ் மக்களை நோக்கி இனவாத கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதனை அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் மற்றொரு அமைச்சரான சந்திரசேகர் மறுக்கிறார். வடக்கு நாரிமலையை இந்த அரசாங்கம் சுவீகரிக்கப் போகிறதா இல்லையா என்பது தொடர்பில் வெளிப்படையாக கூற வேண்டும். குருந்தூர் மலையிலும் நீதிமன்ற கட்டளைகளை மீறி சட்டவிரோதமாக விகாரை கட்டப்பட்டது. எனவே அமைச்சர்கள் கூறுபவை எல்லாம் இந்த நாட்டில் நடைபெறுகின்றனவா என்பதை அவர்கள் வெளிப்படையாக கூற வேண்டும். மக்களிடம் உண்மையை சொல்ல வேண்டும். அரசியல் செய்வதற்காக ஏமாற்று கருத்துக்களை கூறக்கூடாது. அவர்களுக்கு மக்கள் விரைவிலே உரிய பதிலை வழங்குவார்கள் என்றார். இணையவழி நிதி மோசடிகளை முன்னெடுப்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்த 9 சீனர்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சீன பிரஜைகள் இன்று அதிகாலை 12:25 மணியளவில் சீனாவின் குன்மிங் நகரிலிருந்து சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான MU 6912 ரக விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இவர்களிடமிருந்து 2,40,20,000 ரூபாய் பெறுமதியான மின்னணு தொடர்பு சாதனங்களை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். அவர்கள் தங்களது உடல் மற்றும் ஆடைகளுக்குள் செலோடேப் மூலம் ஒட்டி மறைத்து வைத்திருந்த 383 பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசிகள், 101 டேப் கணனிகள் மற்றும் 6 வைஃபை ரவுட்டர்களை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். இவர்கள் இலங்கையில் தங்கியிருந்து இணையம் வாயிலாக நிதி மோசடி செயலில் ஈடுபட திட்டமிடப்பட்டிருந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த சீன பிரஜைகளை தமது பொறுப்பில் வைத்துள்ள சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணவாசியின் தொலைந்து போன பணப்பையை யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஜெயமகா கண்டெடுத்து உரியவரிடம் கையளித்து நிகழ்ச்சி சம்பவம் ஒன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தில் வசிக்கும் ஒருவர் புத்தளம் பகுதியில் 30,000 பணத்துடன் தனது பணப்பையை தொலைத்துவிட்டு தேடி அலைந்துள்ளார். பணி நிமித்தம் புத்தளத்திற்கு சென்று யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் பணப்பையொன்று வீதியில் விழுந்து கிடப்பதை அவதானித்து அதனை எடுத்து விசாரணை மேற்கொள்ளுமாறு பணித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த கைப்பைக்குள் இருந்த ஆவணங்களை கொண்டு அது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்பதை உறுதிப்படுத்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அதனை நேற்றைய தினம் தொலைத்து பணப்பை உரிமையாளரிடம் கையளித்தார். யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் இச்செயலுக்கு பலரும் தமது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். யாழ்ப்பாணத்தில் சிறுமியொருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மூளாய் வேறும் பகுதியைச் சேர்ந்து 11 வயதுடைய குறித்த சிறுமியை அவரது வீட்டின் அருகே வசிக்கும் 38 வயதுடைய நபரை இவ்வாறு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தியுள்ளார். இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் குறித்த சந்தேக நபரை வட்டுக்கோட்டை போலீசார் நேற்றைய தினம் கைது செய்துள்ளனர். சிறுமி பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வீழ்ச்சியடைந்து செல்லும் நாட்டின் பொருளாதாரத்தை அரசியல் அனுபவமுள்ள ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே கட்டியெழுப்ப முடியும். அதனால் அவரின் பிரயோசனத்தை நாட்டு மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்தார். காலையில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், கடந்த அரசாங்க காலங்களில் இடம்பெற்றது போலவே தற்போதும் நிலக்கரி மோசடி இடம்பெற்றுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளதன் மூலம் அரசாங்கம் தவறை ஏற்றுக்கொண்டுள்ளது. கடந்த கால அரசாங்கங்கள் செய்த தவறை செய்யாமல் இருப்பதற்கே மக்கள் இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதனால் அரசாங்கத்தின் தவறுகளை கடந்த காலங்களிலும் இவ்வாறான தவறுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அத்துடன் நாட்டை கட்டியெழுப்ப பல சட்டங்களை எமது காலத்தில் நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம். குறிப்பாக பொருளாதார கொள்கை சட்டம் தற்போது முற்றாக மீறப்பட்டு வருகிறது. இது பாரிய பிரச்சனையாகும். அதனால் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப பாரிய மாற்றம் தேவையாகும். அதனால் அந்த மாற்றத்தை நாட்டில் ஏற்படுத்துவதாக இருந்தால் அதன் 50 வருட கால அரசியல் அனுபவம் உள்ள ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே முடியும். அவருக்கு பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பில் சிறந்த அனுபவம் இருப்பதுடன் சர்வதேசம் தொடர்பில் சிறந்த புரிதல் இருக்கிறது. அதனால் அவரின் பிரயோசனத்தை நாட்டு மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த நாடு மீண்டும் காலனித்துவ நிலைக்கு செல்லும். ரணில் விக்ரமசிங்கே 2022 நாட்டை பொறுப்பேற்கும் போது டாலர் ஒன்று சட்ட ரீதியில் 380 ரூபாவுக்கு இருந்தது. வெளியில் 400 ரூபாவிற்கு விற்பனையாகி வந்தது. என்றாலும் நாட்டின் பிரதமர் பதவி மற்றும் ஜனாதிபதி பதவியை பெற்றுக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்லவே திட்டமிட்டு வந்தார் என தெரிவித்தார். இன்று கண்டி, நுவரெலியா, மாத்தளை மற்றும் பதுளை மாவட்டங்கள் தவிர நாட்டின் இந்திய பிரதேசங்களில் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் தென் மற்றும் மூவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் ஹாலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். சிலாபம் தொடக்கம் கொழும்பு, காலி, மாத்தறை ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணத்தியால 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஹம்பாந்தோட்டை தங்காளி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கைத்துப்பாக்கி ஒன்றை உடமையில் வைத்திருந்து முன்னாள் கடற்படை சிப்பாய் ஒருவரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். தங்காளி பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் நபர் ஒருவர் நடமாடுகின்றார் என்று போலீஸ் விசேட பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே அவர் சிக்கியுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் முன்னாள் கடற்படை சிப்பாய் என்பது முதல்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அவர் எதற்காக இந்த ஆயுதத்தை வைத்திருந்தார், ஏதேனும் குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிட்டிருந்தாரா அல்லது பாதாள உலக குழுக்களுடன் இவருக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை முன்னெடுத்து வருகின்றனர். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புத்தாண்டு காலத்தில் பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான சட்டவிரோத ஆயுத புழக்கத்தை கண்டறிய போலீசார் விசேட தேடுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். முல்லைத்தீவு நட்டாங்கண்டல் மாங்குளத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தம்பையா கிருபாகரன் அவர்கள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் அனலைதீவு 3ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சண்முகநாதன் யோகநாதன் அவர்கள் 15/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஆவரங்காலை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஸ்ரீமதி நாகபூஷணி அம்மா கௌரி சங்கர குருக்கள் அவர்கள் 15/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். முல்லைத்தீவு செம்மலையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு துரைச்சுவாமி தங்கராசா அவர்கள் 15/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.